ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்ராஹிம் வித் யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஏற்கனவே முதலீடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் முதலீடை வந்து ரெகுலர் பிளான்லேருந்து டைரக்ட் பிளானில் மாற்ற வேண்டிய நேரம் வந்திருக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆளுங்கள் வந்து ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. நாம் டைரக்ட் பிளானில் ஏன் முதலீடு செய்யணும்? டைரக்ட் பிளானில் முதலீடு செய்கிறப்ப நம்மளோட செல்வம் அதிகமாகும். ரெகுலர் பிளானில் முதலீடு செஞ்சுருக்கப்ப நமக்கு வர்ற செல்வங்கிறது குறையும். எதனால் குறையுது அந்த விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். மேலும் நீங்கள் டைரக்ட் பிளானில் வந்து முதலீடு செஞ்சால் தான் உங்களோட வெல்த் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் ரெகுலர் பிளானில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் அதிகமாக இருக்கும். உங்கள் நஷ்டம் எப்படி ஏற்படும் அந்த விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் கால்குலேஷனோட பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மனசில் ஒரு மாற்றம் வரும். இது ரெகுலர் பிளான்லேருந்து நீங்கள் டைரக்ட் பிளானில் மாறுறதுக்கான சரியான ஒரு மாற்றமாக இருக்கும். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் பலர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற இந்த விஷயங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனை அவங்களுக்கும் கொடுக்கும், என் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் நான் எப்படி முதலீடு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எய்தர் இந்த நீங்கள் க்ரோ ஆப் வழியாக நீங்கள் முதலீடு செய்ய முடியும், அப்படி இல்லாட்டி இந்த குயர் ஆப் வழியாக நீங்கள் முதலீடு செய்ய முடியும். இந்த ரெண்டு ஆப்பும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிளானில் தான் முதலீடு செய்யுது. இந்த ரெண்டு ஆப்லேயும் நீங்கள் முதலீடு செய்கிறதுனால உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது கம்மியாக இருக்கும். நீங்கள் இந்த குயர் ஆப் வழியாக நீங்கள் முதலீடு செய்கிறப்ப WYHED அப்படிங்கிற என்னோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 காயின்ஸ் கிடைக்கும். அதை நீங்கள் TDSக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஆப்போட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ரெண்டு ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட முதலீடை நீங்கள் தூங்க முடியும். இதில் முதலீடு செஞ்சுருந்தா நஷ்டம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி பேசிஸில் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோலையும் உங்களோட வர ஸ்டேட்மெண்ட்லையும் இந்த ARN கோடுன்னு வச்சு ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் லூசர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட முதலீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெகுலர் பிளானில் தான் முதலீடு பண்ணுவாங்க. ரெகுலர் பிளானில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். டைரக்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது கம்மியாக இருக்கும். குறிப்பாக யாரெல்லாம் வந்து ரெகுலர் பிளான் திட்டத்தில் முதலீடு செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஆன்லைன் பேங்கிங்கை யூஸ் பண்ண தெரியாது, எனக்கு பில்லர் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண தெரியாது, எனக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட்டை எப்படி செய்கிறதுன்றே தெரியாது அப்படிங்கிறவங்க ரெகுலர் பிளானில் முதலீடு செய்யணும். அது மாத்திரம் இல்லாமல் எனக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணணுன்னு தெரியாது, எனக்கு வந்து யாராச்சும் ஒரு நல்ல சஜஷன் கொடுத்தா தான் நான் அப்படிப்பட்ட திட்டத்தில் முதலீடு பண்ணுவேன், பட் அதில் வர செலவினத்தை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படிங்கிறவங்களும் ரெகுலர் பிளானில் முதலீடு செய்யலாம். சில பேருக்கு வந்து சொல்லலாம், எனக்கு வந்து இமெயிலை எப்படி செக் பண்ணுறதுங்கிறது தெரியாது, அதே மாதிரி எனக்கு ஃபோலியோ டீட்டெயில்னால் என்னான்னு தெரியாது. அப்படிப்பட்டவங்களும் வேறு வழியே இல்லாமல் ரெகுலர் பிளானில் தான் முதலீடு செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு பேசிக்காக பார்த்திங்கன்னா ஆன்லைனை பற்றி ஒன்றும் விவரம் தெரியாது. இப்படிப்பட்ட நபர்கள் பலர் இருக்காங்க. இப்போ ஆன்லைன் உலகமாக போனாலும் பலருக்கு வந்து ஆன்லைனில் பற்றியும் எப்படி அவங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ண தெரியாது, மொபைல் ஆப் யூஸ் பண்ண தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் ரெகுலர் பிளானில் தான் கண்டினியூ ஆகணும். அப்படிப்பட்டவங்களுக்காக அவங்க சஜஷன் பண்ணுற புரோக்கர்ஸாக இருக்கட்டும் அல்லது ஏஜெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட கமிஷன் மாத்திரம் அவங்க மனசில் வச்சுக்காமல் நல்ல நல்ல திட்டங்களை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. யார் வந்து டைரக்ட் பிளானில் முதலீடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செபி வந்து 2013 வந்து டைரக்ட் பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க, மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ ரெகுலர் பிளானை விட்டு இப்போ டைரக்ட் பிளானுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க நிச்சயமாக வந்து டைரக்ட் பிளானில் தான் முதலீடு செய்யணும். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் பிளானில் முதலீடு செய்கிறப்ப அந்த மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிங்கிறது அந்த புரோக்கருக்கு வந்து பெரிய அளவில் கமிஷன் பே பண்ணுவாங்க. அது வந்து அந்த கமிஷன் தொகுங்கிறது ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் அவங்க பே பண்ணுவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் டிமெட் கணக்கு வழியாக நீங்கள் முதலீடு செஞ்சால் அதுவும் வந்து ரெகுலர் பிளானாக தான் கருதப்படும். ஸோ நீங்கள் ஆக்சிஸாக இருந்தாலும் சரி அல்லது ஐசிசியாக இருந்தாலும் சரி, ஈவன் HDFCயாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்படிப்பட்ட டிமெட் கணக்கு வழியாக நீங்கள் முதலீடு செய்கிறப்ப அதுவும் ரெகுலர் பிளான் தான், டைரக்ட் பிளான் கிடையாது. ரெகுலர் பிளானில் முதலீடு செய்கிறப்ப அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். டைரக்ட் பிளானில் நம்ம முதலீடு செஞ்சிங்கன்னா வந்து அதில் வந்து நம்ம யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவையில்லை. 0% கமிஷன், யாருக்கு எந்த ஒரு பிடித்தமும் இல்லாமல் உங்களோட மொத்த பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும், உங்கள் யூனிட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் எந்த ஒரு ஃபண்டை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதில் வந்து ரெகுலர் பிளான் இருக்கும், டைரக்ட் பிளான் இருக்கும். நீங்களே என்ன பண்ணுங்கள், ஒரு எக்ஸாமின் பண்ணுங்கள், ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து ரெகுலர் பிளானுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, டைரக்ட் பிளானுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னையிலேருந்து நீங்கள் ரெகுலர் பிளானில் முதலீடு செய்கிறத நிப்பாட்டிட்டு உங்கள் மொத்த முதலீட்டையும் வந்து டைரக்ட் பிளானுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள்.
டைரக்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும். ஏன்டா அவங்க வந்து யாருக்கும் எந்த கமிஷன் பே பண்ண வேண்டியதில்லை. மொத்த ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு தான் வந்து சேரும். ஈவன் அதோட என்ஐவி நீங்கள் எடுத்து பார்த்தா கூட நீங்கள் ரெகுலர் பிளானோட என்ஐவி வந்து கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் டைரக்ட் பிளானோட என்ஐவி வந்து அதிகமாக இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரோ அல்லது புரோக்கரோ என்ன சொல்லுவாங்க, இதில் வர்ற கமிஷனுங்கிறது ரொம்ப சொற்பமான கமிஷன் தான், ஸோ நீங்கள் அதை பற்றினா கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொற்பமாக என்னங்கிறத நம்ம இன்னும் விவரங்களாக பார்க்கலாம். ஏன்டா இப்போ யாருமே வந்து உங்கள்கிட்ட உடச்சி செய்தி சொல்ல மாட்டாங்க, எனக்கு இவ்வளோ கமிஷன் கிடைக்குங்கிறத அந்த விவரத்தை சொல்ல மாட்டாங்க. அந்த விவரங்கள் என்னங்கிறத நாம் டீட்டெயிலாக நம்ம அலசுவோம். நான் ஏற்கனவே வந்து ரெகுலர் பிளானில் முதலீடு செஞ்சுட்ருக்கேன். இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமிடியேட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ரெகுலர் பிளான் எஸ்ஐபின்னா வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களோட திட்டங்களில் வந்து ஒரு ப்ராஃபிட்டில் இருந்துச்சுன்னா அதுலேருந்து டைரக்ட் பிளானுக்கு நீங்கள் எக்ஸிட் பண்ணிவிட்டு புதுசாக வந்து உங்களோட எஸ்ஐபி வந்து நீங்கள் டைரக்ட் பிளானில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது தான் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து லம்சம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போகும் அதை பார்க்கலாம். நம்ம ஒரு 2.25% வந்து ஒரு ஆவரேஜான ரெகுலர் பிளான் திட்டத்தோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து 10,000 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், 15% ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் கிடைக்கிறதா நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி 15 வருஷம் நான் இந்த 10,000 நான் முதலீடு செய்கிறதா வச்சுக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 57,000 உங்களுக்கு ரிட்டர்னாக கிடைக்கும். இதில் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக நீங்கள் பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,531 நீங்கள் பே பண்ணுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29% வந்து நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்தில். ரிட்டர்ன் வித் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12% கிடைக்கிது. ரிட்டர்ன் வித்தவுட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15% கிடைக்கிது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதேமாரி நம்ம என்ன பண்ணுவோம், இதில் டைரக்ட் பிளான்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான உள்ளது 0.50% ரிட்டர்ன் இருக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் நம்ம பார்க்கலாம். 0.50% பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் வெறும் 5,893 தான் நம்ம பே பண்ணணும். அதே நேரத்தில் 2.25 போட்டிங்கன்னா அதில் 23,000 நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. இது வந்து வெறும் 10,000 ரூபாய்க்கு. நான் வந்து இதை வந்து 1 லட்சம் ரூபான்னு நான் கணக்கு பண்ணுறேன். இந்த 1 லட்சம் ரூபான்னு நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 2.25% வந்து ரெகுலர் பிளானில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 2,35,318 ரூபா நம்ம லூஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் நம்ம டைரக்ட் பிளானில் முதலீடு செய்கிறப்ப 0.50 எக்ஸ்பென்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 58,000 ரூபா தான் நம்ம பே பண்ணுவோம். பலர் வந்து 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபானா முதலீடு செய்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்குனா இந்த இவ்வளோ டீட்டெயிலான விஷயங்கள் தெரியாது. இதில் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்தில் கிட்டத்தட்ட அவங்க லூஸ் பண்ண போகிறது வெறும் 5,89,375 ரூபா தான் டைரக்ட் பிளானில். அதே நேரம் நம்ம 2.25% போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 23,53,183 ரூபா அவங்க லூஸ் பண்ணுவாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க போகிற தொகை வந்து செலவினம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 81 லட்ச ரூபா அவங்களுக்கு கிடைக்கணும் இந்த அவங்க பண்ணுற 10 லட்ச ரூபா முதலீட்டுக்கு. பட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 57,83,877 ரூபா தான் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க லூஸ் பண்ண போகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 23,53,183 ரூபாவாக இருக்குது. டைரக்ட் பிளானில் ஒருத்தவர் 25 லட்சம் வந்து முதலீடு செய்கிறதா வச்சுக்குவோம். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 15 லட்ச ரூபா வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக வந்து இந்த டைரக்ட் பிளானுக்கு போகும். அதே நேரம் 2.25% போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58 லட்ச ரூபா அவங்க நஷ்டப்படுவாங்க. இப்படிப்பட்ட கால்குலேஷன் வந்து எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இதை பற்றி எகைன் அண்ட் எகைன் நம்ம ஏன் பேசணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு நிறைய பேர் இப்போ வந்துட்டு இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸாக இருக்கும். செலவினம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 கோடி ரூபாய் கிடைக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா வந்து எக்ஸ்பென்ஸ்லேயே போயிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, நம்ம எஸ்ஐபி பண்ணுறப்ப நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து நம்ம வந்து இப்போ எஸ்ஐபி கால்குலேஷன் பார்ப்போம். முதல் நம்ம பார்த்து வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. இப்போ வந்து எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம அதை பார்க்கலாம். மாதம் நீங்கள் ஒரு 1000 ரூபா முதலீடு செய்கிறதா வச்சுக்கலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரெகுலர் திட்டத்தில் முதலீடு பண்ணுறீங்க, ஒரு 15% வந்து நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதா கால்குலேஷனில் எடுத்துக்குவோம். நாம் செய்கிற முதலீடு வந்து 15 வருஷம் நம்ம தொடர்ந்து முதலீடு செய்கிறதா வச்சுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக கிட்டத்தட்ட 2.25%க்கு பார்த்தீங்கன்னா வந்து 1,36,713 ரூபா நீங்கள் பே பண்ணுவீங்க. உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,56,000 ரூபா கிடைக்கும். அதே வந்து டைரக்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா 0.50 பார்த்தீங்கன்னா வெறும் 33,000 ரூபா தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. அதே நேரத்தில் உங்களோட வருமானமும் அதிகமாக இருக்கும். இதை வந்து 2.25% எகெயின் போட்டு பார்த்தீங்கன்னா 1,36,000 ரூபா.
எங்கே வந்து 50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 30,000 ரூபா தான் போகும். அதே நேரத்தில் நீங்கள் 2,000 ரூபா நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தால் எஸ்ஐபியில் வந்து 15 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு 66,000 ரூபா தான் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் பே பண்ணுவீங்க. அதை வந்து நீங்கள் 2.25ல் போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,73,000 நீங்கள் பே பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு 5,000 ரூபா நீங்கள் எஸ்ஐபியில் முதலீடு செய்கிறவராக இருந்தால் 6,83,567 ரூபா வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸாக நீங்கள் பே பண்ணுவீங்க. அதே நேரம் டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து 1,65,000 ரூபா தான் போகும். நீங்கள் 10,000 ரூபா முதலீடு செய்கிறதா வச்சுக்கோம் 15 வருஷத்துக்கு. நீங்கள் டைரக்ட் பிளானில் முதலீடு செய்கிறப்ப உங்களுக்கு 3,33,426 ரூபா தான் போகும். அதே நேரம் 2.25ல் போட்டிங்கன்னா 13 லட்ச ரூபா உங்களுக்கு காலி. இதை விட உங்களுக்கு தெளிவாக ஒரு யாரையும் விளக்க முடியாது. இதில் பாருங்கள், எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65,66,096 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்பென்ஸ் கழிச்சது போக கிட்டத்தட்ட உங்களுக்கு 51 லட்சம் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதில் 13 லட்ச ரூபா இதில் சாப்பிட்டுடுச்சு இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வழியாக. நீங்கள் 20,000 ரூபா மாதம் முதலீடு செய்கிறவராக இருந்தால் கிட்டத்தட்ட 27 லட்சம் வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு வர்ற ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா 21% போயிடும். இதை நம்ம 0.50ல் பார்க்குறப்ப வெறும் 6,66,000 தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் போகும். அது பார்த்தீங்கன்னா வெறும் 5% தான். ஏற்கனவே நீங்கள் பார்த்தது வந்து 20%. சப்போஸ் நீங்கள் ஒரு 50,000 ரூபா மாதம் எஸ்ஐபியில் முதலீடு செய்கிறதா வச்சுக்குவோம். 15 வருஷம் நீங்கள் முதலீடு செய்கிறப்ப நீங்கள் லூஸ் பண்ண போகிற வேண்டிய தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 லட்ச ரூபா தான் போகும். அதே நேரம் நீங்கள் 2.25ல் பார்த்தீங்கன்னா 68 லட்ச ரூபா வந்து நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. செலவினம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3,28,30,30,483 ரூபா கிடைக்கும். கிட்டத்தட்ட 68 லட்சம் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவிலே போயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த எல்லா கால்குலேஷனையும் எடுத்து நான் கீழே கொடுத்துருக்கேன் செப்பரேட்டாக. 1000 ரூபா நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா எஸ்ஐபியில் 15 வருஷம் நீங்கள் முதலீடு செய்கிறப்ப எஸ்ஐபியில் வந்து 2.5% மணி 2.25% மணி கிட்டத்தட்ட 1,36,713 ரூபா நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. டைரக்ட் பிளான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் க்ரீனில் போட்டிருக்கேன். ரெகுலர் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ படி எவ்வளோ நம்ம நஷ்டப்படுவோங்கிற அந்த விவரங்கள் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய்க்கு வந்து 2,70,000 ரூபா வந்து 2.25ல் லூஸ் பண்ணுவோம். டைரக்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா 66,000 தான் நம்ம லூஸ் பண்ணுவோம். அதே 5,000 நீங்கள் எஸ்ஐபி பண்ணிங்கன்னா 6,83,000 நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. டைரக்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் 1,66,000 தான் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. 10,000 நீங்கள் மாதம் முதலீடு பண்ணுறவராக இருந்தால் 13 லட்ச ரூபா நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் டைரக்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் வெறும் 3,33,000 தான் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. 20,000 நீங்கள் மாதம் எஸ்ஐபியில் முதலீடு பண்ணிங்கன்னா 27 லட்ச ரூபா உங்களோட காலி. அதே நேரத்தில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் வெறும் 6 லட்ச ரூபா தான் கிட்டத்தட்ட போகும். 50,000 ரூபா நீங்கள் மாதம் எஸ்ஐபியில் முதலீடு செய்கிறவராக இருந்தால் 68 லட்ச ரூபா உங்கள்ட்ட போயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் வெறும் 16 லட்ச ரூபா தான் உங்களுக்கு நஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னா எவ்வளோ வரும், ரெகுலர் பிளானுக்கு எவ்வளோ வரும், டைரக்ட் பிளானுக்கு எவ்வளோ வரும், எதனால் நம்ம டைரக்ட் பிளானில் முதலீடு செய்யணும், எதனால் வந்து ரெகுலர் பிளானில் முதலீடு செய்யணும், அந்த விவரங்கள் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு முதலீட்லையும் வந்து நம்ம எவ்வளோ பெரிய தொகையை வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வழியாக நம்ம லூஸ் பண்ணுவோங்கிற அந்த விவரங்கள் சொல்லியிருந்தேன். மொத்த முதலீட்டில் வந்து எவ்வளோ லூஸ் பண்ணுவோம், எஸ்ஐபி முதலீட்டில் எவ்வளோ நம்ம லூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த விவரங்கள் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன இந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலர் பிளானில் முதலீடு செய்கிறவராக இருந்தால் இன்றைக்கே வந்து உங்கள் பிளானை வந்து டைரக்ட் பிளானுக்கு நீங்கள் மாற்றுங்க. ஏற்கனவே நீங்கள் எஸ்ஐபி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் இமீடியட்டாக. உங்களோட புதிய முதலீடுகள் எல்லாமே வந்து டைரக்ட் பிளானில் முதலீடு செய்யுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.